श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ராமன் பிறந்தது நவமியிலே, நட்ட நடுப்பகல் வேளையிலே. கண்ணன் பிறந்தது அஷ்டமியில், காரிருள் நடுநிசி வேளையிலே. ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம். श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ராமாயணத்தினுடைய 17வது நாள். தாமதமாக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது, மன்னிக்கவும். தசரதன் கைகேயியிடம் அந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்த வேண்டும் என்ற அந்த 2 வரம் கேட்டதில் முதலில் விளையாட்டாக நினைத்தான். கைகேயி, என்ன விளையாட்டு இது? உன்னிடம் முதல்ல சொல்லலேன்னு நீ கோவிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறியா? இல்லை கைகேயி, நான் சொல்வதற்காக, எல்லா வேலையும் சொல்வதற்காகத்தான் ஓடோடி இங்கே தான் வருகிறேன். ராஜசபையிலிருந்து நேராக உனது அறைக்குத்தான் வருகிறேன். இப்படி விளையாட்டெல்லாம் வேண்டாம் கைகேயி என்றான். ஏனென்றால் முதல்ல விளையாட்டாக சொல்கிறான். அவள் உறுதியாக இருந்தால், இறுதியாக இருந்தால் நான் சொல்வது உண்மை, இது சத்தியம் என்றாள். பாவி, இப்படி செய்கிறாயே? ராமன் உனக்கு என்ன துரோகம் செய்தான்? ராமனை அனைவரும் பிடிக்கும். அவன் முகத்தை பார்த்து நீ கேட்பாயா? அவன் இந்த ஊரிலே சாதாரண குடிமகனிலிருந்து நமது குலகுரு வசிஷ்டர் வரை எல்லாரும் அவனுக்கு பிடிக்கும். அவ்வளவு நல்லவனாக, அவ்வளவு அன்பானவனாக, அறிவுள்ளவனாக, படித்தவனாக, வீரம் கொண்டவனாக அப்படி திகழ்கிற ராமனை உனக்கேன் பிடிக்காமல் போய்விட்டது? உனக்கு யாரோ வஞ்சகம் செய்திருக்கிறார்கள், வஞ்சகம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். காரணம், நீ அவன் பேரில் அன்பு வைத்திருந்தாய். ராமன் தான் உனக்கு மகனைப் போல நடந்து கொண்டிருந்தாய். இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி செய்கிறாய்? வேண்டாம் கைகேயி, இந்த வரத்தை மட்டும் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம் என்று கெஞ்சினான். ஒரு கட்டத்தில் அவள் உறுதியாக இருப்பதை பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். மீண்டும் மயக்கம் தெளிஞ்சு, கைகேயி வேண்டாம், அரண்மனையில் விட்டு ராமன் காட்டுக்கு போக வேண்டாம். இங்கே பார், இதாவது அவன் இந்த அரண்மனையில் வாழ்ந்த பையன், நான் வயதானவன், ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடியவன். காட்டில் விலங்குகளோடொன்னா தெரியக்கூடிய ஒரு வரத்தை நான் கொடுத்தால் இந்த உலகம் என்ன சொல்லும்? அந்த மகன் ராமன் என்ன கஷ்டப்படுவான்? வேண்டாம் கைகேயி, வேண்டாம். உன் காலை பிடிச்சு கெஞ்சுகிறேன். இதோ உன் காலடியில் சரணமடைகிறேன். என்னை விட்டுவிடு, இந்த வரத்தை மட்டும் வேண்டாம், என்னை காப்பாத்து என்று புலம்பினார், கெஞ்சினார். அதுவும் நடக்கவில்லை. அப்போது கைகேயி கேட்டால், இதுதான் சத்தியமா? சிபி சக்கரவர்த்தி ஒரு பறவைக்காக தன்னுடைய தொடையை அறுத்து கொடுத்தார், ஒரு வார்த்தைக்காக, வாக்குறுதிக்காக. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர் அல்லவா நீர்? நீ நாட்டுக்கே சக்கரவர்த்தி, மற்ற அரசர்களெல்லாம் உட்கார வைத்து சத்தியத்தை பற்றி பேசுவாயே, இதுதான் உன்னுடைய சத்தியமா? இது நியாயமா? நீ கொடுத்த வாக்குறுதியை மாற்றலாமா? இது தர்மமா? இது வெளியே சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் உங்கள் கண் முன்னாடியே நான் விஷம் குடித்து சாகுவேன். சாவுக்கு காரணம் நீ செய்த சத்தியம், நீ கொடுக்காத வரம் என்று சொல்லிவிட்டு சாகுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பேசினா கைகேயி. அட பாவி, நீ பெண்ணென்று நினைத்தனே, ஒரு பாவியாக இருக்கிறாயே, பெசாசாக இருக்கிறாயே.
இவ்வளவு மோசமான, இவ்வளவு கொடூரமானவளாக இருக்கிறாயே, இங்கே பார், நான் வரத்தை தந்தேன். ஆனால் என்னுடைய பரதன் என்னுடைய மகன். ராமன் இருக்கும்போது அவன் நிச்சயமாக அவன் பட்டம் சூட்டிக்க மாட்டான், அரியணையில் அமர மாட்டான். அப்படி அமர்ந்தானே ஆனால் நீயும் என் மனைவி கிடையாது, எனக்கு பிறந்த அந்த பரதனும் என் மகன் கிடையாது. இவங்க 2 பேர்த்தை விட்டு இப்போவே விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது மயக்கம் போட்டு விழுந்தார். மீண்டும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தார். பொழுது விடிய போகிறது. பட்டாபிஷேகத்துக்காக எல்லாரும் தயாராக இருக்கப் போகிறார்கள். இந்த விடிய காலையில் நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லி ராமனை இந்த பட்டாபிஷேகம் சூட்டுவதை நிறுத்துவது, நான் அவனை காட்டுக்கு அனுப்புவது தெரியவில்லையே இறைவான்னு நெஞ்சா போட்டுட்டு அழுதார். அப்போது வாசலில் வந்து சுமிந்திரர், முதல் அமைச்சர், மந்திரியின் முக்கியமானவர், அரசனுடைய ஆலோசனை சொல்லக்கூடியவர், அவர் வந்து மன்னரை பார்க்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து சில பேர் வந்திருக்கிறார்கள். பட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. வந்தவர்களை வரவேற்க மன்னன் முதலில் வர வேண்டும் அல்லவா? ஆகவே தேர் ரெடியாக இருக்கிறது, மன்னர் ரெடியாகிவிட்டார்களா என்ற சுமிந்திரர் கேட்டார். அப்போது கைகேயி, முதலில் மன்னர் பேச மாட்டார், மன்னர் என்னை பேச சொல்லியிருக்கிறார், முதலை ராமனை வரச் சொல்லுங்கள், உடனடியாக இங்கே வரச் சொல்லுங்கள். சரி, உத்தரவு மகாராணின்னு சொல்லிட்டு நேராக ராமனிடம் போகிறார். ராமன் விடிய விரதம் இருந்து, உண்ணா உபவாசம் இருந்து, அந்த சடங்குகளை எல்லாம் கடைப்பிடித்து குளித்து, கௌசல்யா தேவி அவர்களுக்கு அந்த உபவாசம் விரதமெல்லாம் சொல்லி கொடுத்து, அவனை குளிக்க வைத்து புத்தாடை அணிந்து, இளவரச பட்டம் சூட்டுவதற்கான ஆடைகளை அணிகலன்களை எல்லாம் போட்டு அவன் ரெடியாக நின்ற நேரம் சுமந்திரர் போய், இளவரசே, உங்களை தந்தையார் வரச் சொல்கிறார் என்று உத்தரவு. அப்படியா, இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் உடனே கிளம்புகிறான். கூடவே லட்சுமணனும் வருகிறான். அந்த தேரில் போகிறார்கள், 2 பேர் தேரில் போகிறார். சுமித்திரர் ஓட்டுகிறார். அப்போது அங்கே மன்னரை காணவில்லை என்று வசிஷ்டரும் அங்கே வந்துவிட்டார். சுமந்திரர் நிற்கிறார். அப்போது ராமன் அங்கே செல்கிறான். அங்கே போன உடனே ராமனை மட்டும் வரச் சொல்லுங்கள்னு அனுமதி கிடைக்கிறது. லட்சுமணன் வெளியவே நின்று விடுகிறான். ராமன் உள்ளே செல்கிறான். சொல்லுங்கள் தந்தையே, என்னை அழைத்த காரணம் என்ன என்கிறான் ராமன். போய் ராமன் 2 பேர்த்துடைய பாதத்தை தொட்டு வணங்கி, கட்டளையிடுங்கள் என்று கைகூப்பி நிற்கிறான். அப்போது சொல்லுங்கள் தந்தையே, சொல்லுங்கள் என்கிறார். அவர் தசரதன் ஏதோ சொல்ல நினைக்கிறார். அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. அவர் வார்த்தை சொல்ல முடியவில்லை. அவரால் தவிக்கிறார், சொல்ல முடியவில்லை. படுத்த படுக்கையாக விழுகிறார். சொல்ல துடிக்கிறார், கீழே விழுகிறார். தந்தையே, என்ன ஆயிற்று? தந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை. உடனே கைகேயி சொல்கிறார், ராமா, தந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை. தந்தை 2 எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தின்படி நீ தந்தை சொல்லை நம்பினால் நான் உனக்கு அது சொல்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லுங்கள் தாயே, தந்தை சொன்னால் என்ன, தாய் சொன்னால் என்ன, எனக்கு எல்லாம் ஒன்று தானே. சொல்லுங்கள், தந்தை உனக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், சொல்லுங்கள். இப்போது உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. நீ 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும். பட்டாபிஷேகம் பரதனுக்கே, அவன்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறான் அப்படின்னு சொல்கிறான். இது உன் தந்தை எனக்கு கொடுத்த வரம், அந்த வரம் இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறார் கைகேயி. உத்தரவு தாயே, இதை சொல்வதற்கு தந்தை சொன்னால் என்ன, தாய் சொன்னால் என்ன, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் போய் வருகிறேன். நீ சரி போ ராமா, போ. ஆனால் நில். அப்போது ராமன் கிளம்புறான். நில் ராமா, நீ போ. ஆனால் சுமந்திரரே, அந்த தேரை எடுத்து 14 வருடம் ராமனுக்கு சாப்பிடுவதற்கு, காட்டில் தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள்.
அவனுக்கு 14 வருடம் சாப்பிடுவதற்கான பொருள், அவன் பாதுகாப்புக்கான ஆள் எல்லாம் அனுப்புங்கள் அப்படிங்கிறது. உடனே நிறுத்துங்கள், இது பரதனுடைய சொத்து, என் கொடுத்த வரத்தின்படி இது பரதனுடைய சொத்து, அவன் அனுமதி இல்லாமல் ஒன்றும் போக முடியாது. ராமன் 14 வருடம் காட்டில் சந்நியாசியாக விரதம் கொண்டு வாழ வேண்டும் என்று வரம் கொடுத்திருக்கிறேன். அவன் காட்டில் சும்மா போய் இருப்பதல்ல, சந்நியாசியாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு எதுக்கு சுகபோகங்கள், அவனுக்கு எதுக்கு காட்டில் சன்னியாசிகள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ வேண்டும். ஆகவே இங்கிருந்து ஒரு பொருள் கூட எடுத்துக்கொண்டு போக அனுமதி இல்லை என்கிறாள் கைகை. உத்தரவு தாயே, உத்தரவு என்று சொல்லிவிட்டு இவன் ராமன் நடந்து செல்கிறான். வெளியே வந்தவுடனே லட்சுமணன், அண்ணா, நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டேன், இது நியாயமா, இது தர்மமா? தந்தைக்கு மூளை கிளைந்து விட்டது, குழப்பம் வயது ஆனதனால் அவர் மனதில் பித்து பிடித்து விட்டது. சிற்று அன்னையினுடைய நட்பினால், அவள் மயக்கத்தினால் தந்தை இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் மூத்தவர்கள், நீங்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், நான் பார்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். குதிக்கிறான் லட்சுமணன். அப்போது லட்சுமணா, தந்தை சொல் மந்திரமில்லை, தந்தையினுடைய சொல் நமக்கு அதுதான் சத்தியம். சத்தியத்தை மீறச் சொல்கிறாயா? இது நியாயமா? நாம் அப்படி செய்யலாமா? நாம் அப்படி செய்தால் நம்ம வம்சம் நம்மளை பாராட்டுமா? ஆகவே தந்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், தாய்க்கு கொடுத்த வரம் நமக்கு கட்டளை. ஆகவே அந்த கட்டளையை சிறைமேற்கொண்டு அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நான் வருகிறேன் அப்படின்னு போகிறாங்க. இளவரசி, தேர் ரெடியாக இருக்கிறது. இல்லை, எனக்கு இந்த தேர் வேண்டாம், நான் நடந்தே செல்கிறேன்ட்டு ராமன் நடந்தே போகிறான். அப்போ பின்னாடியே லட்சுமணன் போகிறான். தேர் ஓட்டி தேரை வச்சு நிற்கிறான். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ராமன் நடந்து போகிறான். என்ன ஆயிற்று? உள்ளே சுமித்திரர் போகிறார். கைகேயி, இது எப்போவோ நடந்த வரத்தை வைத்து இந்த காலகட்டத்தில் நீ செய்தது தவறு, இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குருதேவா, நீங்கள் இது குடும்ப விஷயம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். அவர்கள் அரசனாக கொடுக்கப்பட்ட வரம், அதை அவர் விருப்பப்பட்டு அன்றைக்கு எனக்கு கொடுத்த வரம், இன்று நான் கேட்டேன், கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சத்தியம் மீற மாட்டார். அரசனுடைய வாக்குறுதியை இந்த நாட்டிற்கிற அனைவரும் கடைப்பிடிப்பது அரசாங்கத்தினுடைய நடைமுறை விதி. இதை நீங்கள் மட்டும் மீறலாமா என்று வசிஷ்டருடைய வாயும் கட்டுப்போட்டு விடுகிறாள். அதோடு நீ என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த அன்றைய நிகழ்ச்சிகளெல்லாம் எப்படி சொல்லி அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, அதை என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டே அவரும் சுமித்திரரும் 2 பேரும் வெளியே வருகிறார்கள். அப்போது ராமன் நடந்தே போவான். இவன் நடந்து போகிறதுக்குள் செய்தி கௌசல்யாவுக்கு செய்தி போய் விடுகிறது. கௌசல்யா தேவி புலம்புகிறாள். இது நியாயமா? இது தர்மமா? நான் என் மகன் மூத்தவன் இருக்க பரதனுக்கு பட்டம் சூட்டுறத, இந்த நாட்டை அரசனாக பட்டம் சூட்டுவதா? சரி, அப்படியே பட்டம் சூட்டி அரசனாக்கி கொள்ளட்டும். என் மகன் அரண்மனையில் அவனுக்காக வேலை செய்யட்டுமே, அவனை ஏன் காட்டுக்கு அனுப்ப வேண்டும்? அதுவும் 14 வருடம் தன்னந்தனியாக சந்நியாசியாக. இது நியாயமா என்று புலம்புகிறாள். இந்த அரசருக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி செய்கிறார் என்று புலம்புகிறார். நான் அரசரை கேட்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புகிறாள். தாயே, தந்தை என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது தனையனுடைய கடமை. ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள். தந்தையை போய் நீங்கள் வற்புறுத்த வேண்டாம். தந்தை சொல்லக்கூடிய நிலையில் இப்போ இல்லை. அவரும் மயக்க நிலையில் இருக்கிறார். நீங்கள் நியாயங்கேற்கும் நிலையில் தந்தை இல்லை. ஆகவே அவரை துன்புறுத்த வேண்டாம். நான் போவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்கிறேன், நான் கிளம்புகிறேன் சொல்லி அவன் போட்டிருந்த அந்த பட்டு ஆடைகள், பட்டம் சூட்டுறதுக்கான அவனுடைய அந்த ஆடைகளை அவன் கழட்டுகிறான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ராம இங்கிருந்து மன்னர் வர சொன்னார்னு சொல்லி போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகிறானோ, அதே முகத்தோடு தந்தை சொன்னார்,
ஆணை, அந்த நீ காட்டுக்கு போக வேண்டும், பரதன் தான் அந்த நாட்டை ஆள வேண்டும், இது மன்னருடைய கட்டளைன்னு கைகேயி சொன்னுடன் உத்தரவு தாயே என்று சொல்லிவிட்டு திரும்பி வருகிறான். அதே புன்னகையோடு, அதே முகத்தோடு, அவனுடைய முகம் சம்யமமாக, நடுநிலையாக. அதுதான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல நாம் யோசிக்கணும். ஒரு பெரிய எஸ்டேட்டு, அதில் ஒரு அந்த ஓனர் முதலாளி இருக்கிறார், அவரே அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லது பெரிய மில்லு அல்லது பெரிய கம்பெனி, அதை அந்த தந்தை, குடும்பத்தினுடைய மூத்தவர், குடும்ப தலைவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதை தன்னுடைய மகனை அந்த கம்பெனிக்கு அந்த எம்டி ஆக்கணும், அந்த நிர்வாகத்தை இனி நான் ஓய்வு பெற போகிறேன், அவனுக்கு தான் எம்டி ஆக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டு, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டு, அடுத்த நாள் இவன் இல்லை, இவனை நான் காட்டுக்கு அனுப்ப போகிறேன், தோட்டத்தில் விவசாயம் பண்ண போகிறேன், இந்த எம்டி ஆக இனிமேல் என்னுடைய இளைய மனைவியினுடைய பையன்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நாமெல்லாம் கேள்விப்படுறோம். பல இடங்களில் பல பிரச்சனைகள். அப்பனை மகன் கொன்று விட்டான், மகனை அண்ணன் தம்பியை அடித்து விட்டான், இப்படியெல்லாம் நிறையா இன்றைக்கு காலகட்டத்தில் நிறையா இந்த மாதிரி கட்டத்தில் அந்த உணர்வு. நாளைக்கு நீ தான் அந்த கம்பெனியினுடைய தலைவன் சொல்லிக்கிட்டு விடிய நினச்சிக்கிட்டு அதுக்காக ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த கம்பெனியில் பதவியேற்க போகிற நிலையில் நீ காட்டுக்கு போடா, இவன் தம்பி தான் இந்த கம்பெனியினுடைய எம்டின்னு சொன்னால் அவன் மனசு எப்படி இருக்கும்? ஆனால் ராமர் அதே புன்னகையோடு, அதே சிரிச்ச முகத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லிட்டு தாயை சமாதானப்படுத்தி தன்னுடைய ஒவ்வொரு ஆடைகளையும் கழட்டி, இந்த ஆடையெல்லாம் அரசனுக்கு சொந்தமானதல்லவா, கழட்டி வச்சுட்டு காவியுடை உடுத்தி வேஷ்டி கட்டி தலையில் அந்த சன்னியாசிகளை போல் ஒரு தலையை முடிஞ்சிட்டு பாதுகாப்புக்காக வில்லை அம்பை மட்டும் எடுத்துட்டு கிளம்புகிறாள். அப்போது அங்கே ஓடி வருகிறாள் சீதா. அவள் என்ன சொல்லப் போகிறாள்? நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராம் ராம் ராம்.